இன்றைக்கி தினமணியோட நியூஸ் என்னன்னு பார்க்குறோம். இன்னையோட திருக்குறள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். February 1 நியூஸ் இது. இன்னோட திருக்குறள் என்னென்னா, ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். விளக்கம். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் திருக்குறள் 549வது குறள் இது. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ நியூஸுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சதான் 3வது ஆட்சியில் மும்மடங்கு வேகம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசியிருக்காங்க. எப்போவுமே ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு உரை குடியரசுத் தலைவர் பேசுகிறது உண்டு. அதில் அந்த ஃபஸ்ட்டு உரையை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 3வது முறையாக ஆட்சியில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் மும்மடங்கு வேகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றத சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு சட்ட திருத்தம், இந்த மாதிரி முக்கியமான விவகாரங்கள்லாம் மத்திய அரசு விரிவான முன்னேற்றத்தை எட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர போகிறாங்கன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சில முக்கியமான திட்டங்களை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு அனைவருக்கும் வீடு விரிவுபடுத்தும் திட்டம். 3 கோடி குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராமப்புற ஏழைகளுக்கு குடியிருக்கும் அந்த நிலத்தை உரிமையை வழங்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சுவாமித்வா திட்டம். இதுவரை 2.25 கோடி சொத்துரிமை அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சுவாமித்வா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஏப்ரல் 20 இந்த சுவாமித்வா திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமை, அதாவது நிலத்தோட உரிமை இல்லாதவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்து. முக்கியமாக யாருக்கு இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, கிராமப்புற ஏழைகளுக்கு குடியிருப்பு நிலத்தின் உரிமையை வழங்குவதற்கான திட்டம் இது. சொத்துரிமையை மெயினாக இதுதான். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, விவசாயிகளுக்கு 41,000 கோடி பிரதமரின் விவசாயிகள் உதவித்தொகை திட்டத்தின் கீழ். நேற்று அந்த திட்டம் என்னன்னு கூட பார்த்தோம். அது என்னென்னு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த திட்டத்தின் கீழ் 41,000 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பழங்குடியினரை சேர்ந்த 5 கோடி மக்கள் மேம்பாட்டிற்கு 80,000 கோடியில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டம் யாருக்கு மெயினான்னு பார்த்தீங்கன்னா, 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 70 வயசுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்குமே தான். இது 2018 செப்டம்பர் 23 இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறைஞ்சது ஒருத்தருக்கு 5 லட்சம் வரை நம்ம காப்பீட்டு திட்டம் மூலமாக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இது. நம்ம அதில் சிகிச்சை மேற்கொள்ளலாம். 5 லட்சம் வரை கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு நபருக்கு. அதுதான் அந்த திட்டத்தோட சிறப்பம்சம். அதுக்கு நமக்கு கார்டு மாதிரி இப்போ கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. 70 வயது ப்ளஸ் அதுக்கு மேலே இருந்தாலும் கூட அந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடன் உச்ச வரம்பு உயர்வு பண்ணியிருக்காங்க. இந்த முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லப்படுற திட்டத்துக்கு கீழே கடன் வரம்பு 10லேருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ முத்ரா திட்டம் அப்படின்னா கடனுதவி திட்டம் தான் இது. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 தொடங்கியிருப்பாங்க. 2015 இதை தொடங்கி அப்போ இருந்து இப்போ வர பல்வேறு துறைக்கு கடன் உதவி வழங்கியிருப்பாங்க. 2015 ஏப்ரல் மாதம் இது தொடங்கியிருப்பாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முத்ரா திட்டம் மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில் முனைவோர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். 2021 வரை இந்த திட்டம் எவ்வளோ வரைக்கும் கொடுத்தாங்கன்னா, உச்சவரம்பு கொடுத்தாங்கன்னா 10 லட்சம் கொடுத்தாங்க. அதுலேருந்து 2021 அப்புறம் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டு அது மூலமாக நிறையா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. கடனுதவி திட்டம் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் சிறந்த கவனம் செலுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வினாத்தாள் கசிவு சம்பவங்களை தடுக்கிறதுக்கு அரசு சைடில் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு புதிய சட்டங்களாக ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகள் 10 லட்சம் பேருக்கு நிரந்தர அரசு பணி வழங்கப்பட்டதுன்னு அதையும் சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணி. எவ்வளோ கான்ட்ரவர்சி நியூஸில் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக என்னென்ன பண்ணாங்கன்றது இருக்குது. ரெண்டையும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸ் எழுதுறது கற்றுக்கிறணும்.
அடுத்து கிராம சாலைகள் மேம்படுத்த பிரதமரின் கிராம சாலை திட்டத்தில் 4வது திட்டத்தின் கீழ் வந்து 25,000 குடியிருப்பு பகுதியில் வந்து சாலை வசதி அமைச்சிருக்காங்க. அப்புறம் யூஜிசி பரிவர்த்தனை பற்றி பேசியிருக்காங்க. உலகில் நிகழ்நேர எண்ம பரிவர்த்தனைகள் 50% இந்தியாவில் நிகழ்கிறதுன்றாங்க. சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான கருவியாக எண்ம தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறது. எல்லாருமே இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதாரத்தில் 3வது பொருளாதாரமாக நம்ம முன்னோக்கி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த பாரதத்தை படைப்போம், அதான் ஒரே இலக்குன்னு சொல்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரியாக நம்ம மாறணும், அதான் இலக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இஸ்ரோவோட சமீபத்தில் நிறையா சாதனைகள் படைச்சிருக்கு. அதோடு சேர்த்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புகிற அந்த திட்டம் ககன்யான் திட்டம் வந்து அதில் ஒரு சிறப்பாக இருக்க போகுது, நம்ம இந்தியாவோட ஒரு முன்னோடி திட்டமாக இருக்க போகுதுன்றதை சொல்லி அவங்களோட உரையை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி 6.8 அதிகரிப்பு அப்படின்னு ஒரு சின்ன நியூஸாக போட்டிருக்காங்க. இது உள்ளே வந்து விரிவாக இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த நியூஸ் போகலாம். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கி உள்ளது. இந்திய சூரிய மின்சக்தி சங்க தலைவர் நரசிம்மன் குற்றச்சாட்டுன்னு போட்டிருக்காங்க. இருக்கிறதுலே வந்து நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பிரதமரோட சூரியகான் அப்படின்ற பிரதமர் சூரியகான் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக வந்து நிறையா வந்து இப்போ வீடுகளில் சூரிய மின்சக்தியை வந்து நாடு முழுவதும் பொருத்திட்டுருக்காங்க. 75,000 கோடி வந்து நிதி வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சூரிய மின்சக்தி வந்து பொறுத்துகிற மாநிலத்தில் ராஜஸ்தான் வந்து முதலிடத்துலையும், குஜராத், மகாராஷ்டிரா அது அடுத்தடுத்த நிலைகள்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5வது இடத்துல தான் வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய மின்சக்தியை பயன்படுத்துறது மூலமாக 1 லட்சம் கோடி டாலரை வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 1 லட்சம் கோடி டாலர் வந்து இந்த சூரிய மின்சக்தி நம்ம போடுறது மூலமாக நம்ம சேமிக்கப்படும் மின்சாரத்து உற்பத்தியில் வந்து நம்ம அதை ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கலான்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ நம்ம ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸாக இருக்கும், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கும். 5வது இடத்துல தான் வந்து தமிழ்நாடு இருக்குது. இது மெயினான விஷயம், மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் கூரை மேலே வந்து சூரிய மின் தகடு வந்து அமைப்பாங்க. அதுக்கு வந்து 5,70,000 சூரிய மின்சக்தி தகடுகள் வந்து தேவைப்படும். அதை அதிகமாக பண்ணதில் குஜராத் மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. 2.78 லட்சம் வீடுகள் வந்து அந்த மின்சார தகடை வந்து போட்டிருக்காங்க. 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. 50,000 வீடுகளில் வந்து சூரிய மின் தகடுகள் இருக்குது. 3வது இடத்துல வந்து கேரளா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வீடுகள் மட்டும்தான் சூரிய மின் தகடு வந்து அமைச்சிருக்காங்க. சூரிய மின் உற்பத்தியில் வந்து வீடுகளில் மின் தகடு பொறுத்துறதுல வந்து தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்றத ஒரு டேட்டா சொல்லியிருக்காரு. இந்த மின் தகடு பொறுத்துறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மானியம் 78,000 மானியம் வந்து ஒரு வீட்டுக்கு வழங்குறாங்க. மின்சார உற்பத்தியில் சூரிய மின்சக்தி வந்து தேவை அதிகமாக இருக்கிறப்ப தமிழ்நாடு பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்றத அவர் முன் வச்சுருக்காரு. அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது சூரிய மின்சக்தி யூஸ் பண்ணுறதுல. சீனா 2nd பிளேஸில், இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு வேர்ல்டு வைடில் இருக்க டேட்டாவை சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சூரிய மின்சக்தி பற்றின நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா அந்த கவர் சென்ட்ரல் பேஜு, சதுப்பு நிலங்களுக்கு சாகாவரம் வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. யாருன்னா அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் பேசியிருக்காரு. என்னென்னா இப்போ சதுப்பு நிலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சதுப்பு நிலத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிப்ரவரி 2ஆம் தேதியை வந்து சதுப்பு நில தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க, உலக சதுப்பு நில தினமாக. அதை பற்றி எல்லாமே இந்த நியூஸில் அவர் பேசியிருக்காரு. ஒன்றா பேசுவோம். நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, கான்ட்ரவர்சியை விட்டுருவோம். டேட்டாவை வந்து எழுதிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டுரை எழுதுறதுக்கு பழக்கிடணும். 18 சதுப்பு நில காடுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது ராம்சார் அந்த சைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, 18 சைட்ஸ் இருக்குது. அது ஒரு விஷயம். இது கொஷினாகவே கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில், 18 சைட்ஸ் எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு. இப்போ வரைக்கும் 18 சைட்ஸ் வந்து இருக்குது ராம்சார். இப்போ இந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களை காப்பதற்கு ஈரான் நாட்டின் ராம்சார் நகரில் 1971 பிப்ரவரி 2ஆம் நாள் வந்து எட்டப்பட்டது. அதுவே உலக சதுப்பு நில நாளாக ஐக்கிய நாடுகள் சபையில் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. அப்புறம் பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த ஈரானில் அறிவித்தது. அப்புறம் அப்படியே அதை வந்து அந்த டே வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 2 வந்து உலக சதுப்பு நில நாள். அந்த நாளோட கருத்து, அதாவது அந்த நாளுக்கான தீம் என்னன்னு கூட கொடுத்துருக்காங்க, கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. நமது பொதுவான எதிர்காலத்திற்காக சதுப்பு நிலங்களை காப்போம் அப்படின்றது தான் இந்த ஆண்டுக்கான உலக சதுப்பு நில முழக்கமாகும்.
ஆனால் இந்த நோக்கம் தமிழகத்தில் மதிக்கப்படுவதில்லைன்னு அவர் அவர் வருத்தத்தை முன்னெடுக்கிறாரு. இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? உயிர், வாழ்க்கை, உணவு, பொருள், பண்பாடு என அனைத்திற்கும் நீர் இன்றியமையாதது. தண்ணி கண்டிப்பாக தேவை. நம்ம தண்ணி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. உலகில் மொத்த நீர் வளத்தில் 97.5 உப்பு நீராக இருக்குதுன்னு சொல்கிறாரு. மீதம் 2.5 மட்டும்தான் நன்னீராக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 0.79 நிலத்தடி நீராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என மேற்பரப்பில் ஒட்டுமொத்தமாக நீர் வளத்தை பார்த்திங்கன்னா 0.01 மட்டும்தான் அதோட பங்கு. இப்படி நீர்கள் இப்படி இருக்குது. இந்தியாவோட நிலப்பரப்பில் தமிழகத்தில் 4%, தமிழகத்தோட நீர் 4% தான். இந்தியாவில் லெவலில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நீர்வளம் இந்தியா நீர்வளத்தில் 3% மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கோதாவரி ஆற்றில் சில நாள் வெள்ளப்பெருக்கு நடக்கும், கங்கை ஆற்றில் சில மணி நேரம் வெள்ளப்பெருக்கு நடக்கும். தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு நீர்வளத்தை வளம் அதிகமாக இருக்கும். ஆனால் வெள்ளப்பெருக்கு அதை விட ஜாஸ்தியாகிடுது. தமிழ்நாட்டில் தனிநபருக்கு கிடைக்கிற நீர் வெறும் 590 கனமீட்டர் தான் இருக்குது. இந்தியாவில் சராசரியாக 1508 கனமீட்டராக இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற சதுப்பு நிலங்களை கண்டிப்பாக மேம்படுத்தணும். நீர்த்தேக்க நிலப்பகுதிகளை சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வளத்தையும் நிலவளத்தையும் மேம்படுத்துதல், மாசுபாட்டை குறைத்தல், உயரிய பன்ம வளத்தை காத்தல், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தல், பொருளாதாரத்தை மேம்படுத்தல் என எண்ணற்ற பலன்களை சதுப்பு நிலங்கள் கொடுக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சதுப்பு நிலம் அப்படின்னா என்னென்னா, ஆண்டு முழுக்க அந்த ஈரப்பதத்தை அப்படியே இருக்கும், அப்படியே வச்சுருக்கோம். அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாக அந்த இயர் ஃபுல்லாகவே அந்த ஈரப்பதத்தோடே இருக்கும். அதைத்தான் நம்ம சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நிறைய பறவைகள், விலங்குகள் அதோடு சேர்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நிறைய சதுப்பு நிலங்கள்லாம் இருக்குது. அதில் நம்ம 2 சதுப்பு நிலங்களை மெயினாக பேசப்படுவாங்க. அந்த 2 சதுப்பு நிலங்கள் ரொம்ப 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 முக்கியமான சதுப்பு நிலங்களாக சொல்லப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சதுப்பு நிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர்பன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கிறது பிச்சாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் செகண்ட். இந்த 2 சதுப்பு நிலக்காடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த 2 விஷயங்கள், 2 காடுகளுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஷின்லேயே கேட்குறது உண்டு. தமிழ்நாட்டில் எது அப்படின்னு கூட கேட்கலாம். பிச்சாவரம் தான் தமிழ்நாட்டோடது. சதுப்பு நிலக்காடு 2 வகையாக இருக்கும். உவர்ப்பு நீர் சதுப்பு நிலக்காடு, நன்னீர் சதுப்பு நிலக்காடுன்னு 2 விஷயங்கள் இருக்கும். அது சதுப்பு நிலத்தோட 2 பிரிவுகள். அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த கட்டுரையில் நிறைய டேட்டாக்கெலாம் போட்டிருப்பாங்க. அதில் டேட்டாக்கெலாம் நம்ம மார்க் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கணும் நோட்ஸு. உலகில் குறைந்தது 150 கோடி ஹெக்டர் பரப்பளவில் சதுப்பு நிலங்கள் இருக்கலாம் என ராம்சார் அமைப்பு மதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சதுப்பு நில வரைபடங்களை இந்தியாவில் உள்ள 2.25 ஹெக்டாருக்கு கூடுதலாக பரப்பளவு கொண்ட சதுப்பு நிலங்களின் எண்ணிக்கையை 2,31,195 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. இவற்றின் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 1,59,81,516 ஹெக்டார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட நிலப்பரவில் இது எவ்வளோ பங்குன்னா 4.86 விழுக்காடு இருக்கலாம். தமிழ்நாட்டில் இது முறையே 26,886 மற்றும் 9,25,712 ஹெக்டார் இருக்கும் அப்படின்னு சொல்லி அளவிடப்பட்டிருக்கு. சதுப்பு நிலங்களோட பயன்கள் எண்ணற்றதாக இருக்குது. நிலத்தடி நீர் அளவை அதிகரிப்பது, நிலத்தடி நீர் உப்புத்தன்மையை குறைப்பது, வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது, கடல் அலைகள் தாக்கத்தை சமமாப்பது, கரிமமில்லா வாயுகள் உறிஞ்சுவது, மண்ணரிப்பை தடுப்பது, மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிப்பது, பல வகை அரிய உயிரினங்களை வாழ்விடமாக திகழ்வது மற்றும் வெப்பத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது. இது மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சதுப்பு நிலங்களால் பயனாக நமக்கு இருக்குது. இந்த முக்கியமாக வலசை போகிற அந்த பறவைகள்லாம் அதிகமாக தங்குற இடமா அது சதுப்பு நிலம் இருந்துகிட்ருக்கு. நீரியல் மற்றும் வேதியியல் சுழற்சி பணியை சதுப்பு நிலங்களில் செய்வதால் அவை நிலத்தின் சிறுநீரகங்கள் என்றும் உணவு வலைப்பின்னலுக்கும் உயிர் பன்மய வளத்தையும் மேம்படுத்த உதவுகிறதுன்றாங்க. ஃபுட் செயின் அங்கே தான் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தோட சதுப்பு நில மதிப்பை போட்டிருக்காங்க. 4,386 கோடி அதோட மதிப்புன்னு சொல்கிறாங்க. பராமரிப்பு பணி அதெல்லாம் இன்னும் செய்யணும். பொருளாதாரத்தோட மதிப்பு 17,468 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்ணாமல் அரசும் சரி தனியாரும் சரி போட்டுட்டு வீணடிக்கிறாங்க அந்த பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2017ஆம் ஆண்டு சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் வெளியிடப்பட்டது.
2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு சதுப்பு நிலங்களின் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருக்காங்க. சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாதனால சதுப்பு நிலங்கள் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2017 வந்த விதியின்படி நீர்நிலைகளை வந்து வேறு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறத தடுக்குது அந்த சட்டம் வந்து. தொழிற்சாலை பயன்பாட்டுக்கோ இல்லை வந்து கழிவுகள்லாம் வந்து நீர்நிலையில் கொட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் தடுக்கணும். கழிவு மேலாண்மை விதிகள் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திடக்கழிவை வந்து கொட்டுறது, கழிவு நீரை வந்து கலக்கிறது, அப்புறம் வந்து கட்டுமானங்களை மேற்கொள்கிறது, இதுக்கெல்லாமே தடை வச்சுருக்காங்க. அப்புறம் இஸ்ரோ மூலமாக சதுப்பு நிலத்தை வரைபடங்களை வந்து கரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ணணும், அதை மேப்பில் வந்து காட்டணுன்றத சொல்லியிருக்காங்க. சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதும் அதை மேம்படுத்துறதுக்கும் 10 விதமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் 26,886 நீர்நிலைகளை வந்து வரையறுக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2025க்குள்ளே. 18 ராம்சார் சதுப்பு நிலங்களையும் 2017 அந்த விதியின்படி வந்து சதுப்பு நில விதியோட அடிப்படையில் அறிக்கை வந்து அதுக்கு வெளியிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் அது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சதுப்பு நிலத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். அது 3வது. ராம்சார் சதுப்பு நில மாநகரங்களை பட்டியலில் சென்னையோட மாநகரத்தை இணைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழவேற்காடு தொடங்கி பள்ளிக்கரணை, கரிக்கிளி, வேடந்தாங்கல், கழுவேலி இதெல்லாம் வந்து ராம்சார் தலங்கள் உள்ளடக்கியது. கிழக்கு கடற்கரை பகுதி வந்து பறவைகள் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடோட 207 சதுப்பு நிலங்களை வந்து பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அளவுகோல் மற்றும் சதுப்பு நில கண்காணிப்புக்கான செயல் திட்டம் வந்து அறிவித்து 144 சதுப்பு நிலங்களை முதன்மையான அடையாளம் காணப்படணும். தமிழ்நாட்டில் சதுப்பு நிலங்கள் இயக்கத்தில் 100 சதுப்பு நிலங்களை வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது. 2017 சதுப்பு நில விதிகளின் கீழ் வந்து அறிவிக்க செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. அந்த பாரிஸ் உடன்படிக்கையை பற்றி பேசியிருக்காரு. தனித்தனியாக சதுப்பு நில மேலாண்மை குழு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதுப்பு நிலன்றது மார்ஷ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காலநிலை ஜனநாயகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லி அதை முடிச்சிருக்காரு இந்த கட்டுரையை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, பொருளாதார வளர்ச்சி 6.8% அதிகரிக்கும் ஆய்வறிக்கையில் கணிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில். 6.3 முதல் 6.8% வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 6.4% வந்து இருக்க போகுதுன்றத மதிப்பிடப்பட்டுள்ளது. அது டார்கெட் சொல்ல முடியாது, ஒரு மதிப்பு இருக்கலாம், இவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தைய நிதியாண்டில் வந்து 5.4% இருந்திருக்கு. பணவீக்கத்தினால, சில்லறை பணவீக்கம் அப்படி இன்ஃப்ளேஷன்னால் அது வந்து அப்படியே சடனாக கம்மியாகி 4.9 ஆயிடுச்சு. வணிக வங்கிகளில் லாபம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் மொத்த செயல்படாத சொத்துக்கள் 12 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 2.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொது தேர்தல் காரணத்தினால நிறைய வந்து மற்ற கண்ட்ரியை விட சிறப்பாகவே வந்து நம்மளோட பங்குச்சந்தை செயல்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 11.1 லட்சம் கோடி வந்து திரட்டி உள்ளது பங்குச்சந்தையில் டிசம்பர் வரை. அதே மாதிரி ஏற்றுமதியை பொறுத்தவரை முந்தைய ஆண்டை விட 6% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா 7வது இடத்துல இருக்குது ஏற்றுமதியில். அப்புறம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி 19-20ஆம் நிதியாண்டில் வந்து 8.2% அதிகரிச்சிருக்கு. ரயில்வேஸாக இருக்கட்டும், நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், மக்களுக்கு நிறைய வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க நாட்டுக்காக. அப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. 12 கோடிக்கு அதிகமான குடும்பங்களுக்கு குழாய் மூலம் வந்து குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019 கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டாங்க. இது மூலமாக நிறைய பேருக்கு குடிநீர் வசதி, குழாய் மூலமாக குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தாங்க. ஹில் ஸ்டேஷன் எல்லாமே வந்து அந்த குழாய் குடிநீர் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. லடாக்ல எல்லாம் வந்து அது தண்ணீர் இல்லாத பகுதியில் அதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் 80 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்பட்டுள்ளது. பிரதமரின் விவசாய திட்டத்தின் கீழே 11 கோடி விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்றதை இந்த நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மருத்துவத்திற்கான செலவினம் வந்து 48% வந்து அதிகரிச்சிருக்கு. தொழில்துறை வளர்ச்சி வந்து 6.2 இந்த வருஷம் அதிகமாகுன்றத சொல்கிறாங்க. 92% வந்து அறிதிறன் பேசிகள் வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி அதிகரிக்க 50,000 கோடியை வந்து அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி சேவைத்துறையில் பார்த்தீங்கன்னா 55.3 பங்கு அதிகரிச்சிருக்கு. கரோனா காலத்துக்கு அப்புறம் அதிகரிச்சுன்றது தான் இந்த விஷயமே. டெவலப்டு நேஷனாக வந்து நம்ம உருமாறணுன்றதுக்காக தான் வந்து அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க நிறைய திட்டங்களை. சுமார் 20 ஆண்டுகளுக்கு 8% நிலையான வளர்ச்சியுடன் கட்டுப்பாடுகள் நீக்கம், தொழிலாளர் சீர்திருத்தம் உள்ளிட்டவை வளர்ந்த இந்தியாவின் இலக்கை அடைய அவசியமாகும். தனியார் முதலீட்டையும் அதிகரிக்க வேண்டும். சர்வதேச நிதி கிடைக்காவிட்டாலும் பருவநிலை நடவடிக்கைகள் வந்து உறுதியாக இருக்கணும் இந்தியா. அதே மாதிரி வந்து அந்த மின்சார வாகனத்துக்கான சலுகைகள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நியூஸ் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் மறைவுக்கு வந்து மக்களவையில் இரங்கல். அந்த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து மக்களவையில் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க மன்மோகன் சிங்கோட இறப்புக்கு. 6 முறை மாநிலவை எம்பியாக வந்து பதவி வகிச்சவர் 92 வயசில் டிசம்பர் 26ஆம் தேதி டெல்லியில் காலமானார். முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு போட்டிகள் அஜித்துக்கு ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னோம், நேஷனல் கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு டேராடூனில். மறுபடியும் வந்து தமிழ்நாடு அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. 4 தங்கம் 5 வெள்ளி 5 வெண்கலம் பதக்கங்களுடன் 14 பதக்கங்கள் வந்து வென்றிருக்காங்க. ஆடவர் பளுதூக்குதலில் வந்து 73 பிரிவில் வந்து தமிழகத்தை சேர்ந்த வீர நாராயண அஜித் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குஜராத்தில் கோவாவில் நடைபெற்ற தேசிய போட்டிகளில் அவர் ஜெயிச்சது வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, அஜித் வந்து தங்கம் வென்றது வந்து ஹேட்ரிக் தங்கமாக அசத்தியிருக்காரு. பிரிவில் லோகேஸ்வரன் தமிழரான லோகேஸ்வரன் 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. நிதிக் நாதல்லா அவர் வந்து நீச்சலில் 200 மீட்டரில் ஜெயிச்சிருக்காரு. வெள்ளி பதக்கம்